ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்எஸ் ஃபார்ம்ஸ். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் போட்டாங்க. மேலே இருக்க செட்டு ஆல்ரெடி அளவு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 3 மணி நேரத்துலேயே போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ நாங்கள் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, பேக் சைடு வந்து 10 ஃபீட்டும் ஃப்ரண்ட் சைடு வந்து 9 ஃபீட்டும் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம காம்பவுண்ட் வால் வச்சு தான் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது எக்ஸாக்டாக மேலே வரைக்கும் கொண்டு போய் ஒட்ட முடியாது. இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாமே வந்து கேப் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஆஃப் ஃபீட் இருக்கும். இந்த சைடு வர வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட்டு கிட்ட வந்து கேப் இருந்தது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேப் வந்து மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் பைசா கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பில்டிங் போடுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ருபீஸ் 110 நினைக்கிறேன் 110 வாங்கினாங்க. மேலே போடுற இந்த ஷீட்டுக்கு வந்து 150 ருபீஸ் வாங்கினாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா பில்டிங்க்கு மட்டும் ஒரு 65 கிட்ட வந்துருச்சு. மேலே போட்டதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷீட்டுக்கு வந்துட்டு நியர்லி 50 கிட்ட வந்துருச்சு. ஸோ இது வந்து 10க்கு 16 ரூமு, பாத்ரூம் வந்து 6க்கு 4. ஸோ அந்த மாதிரி கணக்கில்